வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 9ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கிரக நில மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பெரும்பாலும் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக சிறு பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அந்த பிரயாணங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இருக்கலாம். சில நேரங்களில் க்ஷேத்திரங்களுக்கு போகிறோம், குலதெய்வ வழிபாடு, இல்லை சில முக்கியமான ஒரு நபர்களை பார்ப்பதற்காக நாம் செல்வது. ஆனால் அதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 நாள் போனேன் அந்த மாதிரி. ஸோ நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு குறுகிய கால பிரயாணங்கள் என்பது இந்த வார தொடக்கத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில முக்கியமான விஷயங்களில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படும். ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பெயர், சில சாதனைகள், புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான ஒரு முயற்சிகளில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும். நல்ல ஒரு புகழை பெற்று தரக்கூடிய வகையில் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு அமைகிறது. இந்த வார இறுதி மிக சிறப்பாகவே இருக்குது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில் இந்த வார இறுதி இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் எல்லா தரப்பினருக்குமே ஒரு மனோதைரியத்தோடு முன்னேற்றத்தோடு நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இது விளங்குவதால் வெற்றிகரமான வாரம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எண்ணங்கள், சில சிந்தனை ஓட்டங்கள்லாம் இருக்குது. சில காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலை இருக்கிறது. இதை நான் அச்சீவ் பண்ணால் தான் இது எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் காலதாமதம் என்பதை தவிர்க்க முடியாததாக இருக்கும். எப்போ என்ன பண்ணாலும் சரி, இன்று போய் நாளை வாதான் அந்த மாதிரி இருக்குது. சில முக்கியமான முயற்சிகள்லாம் நீங்கள் இறங்குவீங்க. ஆனால் அந்த முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள்ங்கிறது இருக்காது. ஆனால் உங்களுடைய முயற்சிகளுமோ திருப்திகரமாகத்தான் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் மனசில் சோர்வுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே உண்டு. ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தன்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் நீங்கள் செயல்பட வேண்டும். நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தன வரவு என்பது கொஞ்சம் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்களில் குறுகிய கால பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆனால் அந்த மாதிரியான பிரயாணங்களில் பெரிய அளவுக்கு முன்னேற்றமோ நன்மைகளோ ஏற்படுமானா இல்லை. ஒரு விதத்தில் சந்தோஷம், குடும்ப சூழல்கள் மனதுக்கு இனிமையை தரக்கூடிய நல்ல சூழல், குழந்தைகளால் சந்தோஷம், மனைவியால் சந்தோஷம், குடும்பத்தில் நன்னா இருக்குது. ஆனால் வெளிவட்டார விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானம், தாமதம் இதெல்லாம் தான் ஏற்படுறது. ஸோ கிட்டத்தட்ட எந்த ஒரு விஷயமுமே ஒரு முடிவுக்கு வராமல் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது உங்களுக்கு. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறன் என்பது மிக பிரமாதமாக வெளிப்படுறது. பல விஷயங்களை உங்களால் சாதிக்கக்கூடிய ஒரு வன்மை உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக நீங்கள் ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் இந்த கம்பெனியோடைய ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்கலாம், சேல்ஸு, மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. சில நேரங்களில் மீடியா பர்சன்ஸாகவும் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் உங்களுடைய நிலையை நிலைநிறுத்தி கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய புகழ் ஓங்கும். சிறந்த ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு மலர்கிறது. ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் தான் சொல்கிறோம். அதே போல் சில நூதனமான முயற்சிகள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. அப்படி ஈடுபடக்கூடிய அந்த முயற்சிகளில் கூட பார்த்திங்கன்னா
நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த வார இறுதியில் சில இடங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணுவீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்களுக்காகவும் இருக்கும். சில நேரங்களில் சில காரியங்களில் நமக்கு உதவினவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நீங்கள் ஒரு பார்ட்டி கொடுக்கறது அந்த மாதிரியும் இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வார இறுதி உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் நன்மைகள் மிக்கதாக அமையும். அப்போ இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம்? முன்னேற்றமான வாரம், சிறப்பான வாரம், ஒரு காரிய சாதனையை நிகழ்த்திய ஒரு திருப்தியை தரக்கூடிய வாரமாக அமைகிறது. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயர்ந்த அபிப்பிராயம் கொண்டிருப்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உங்களை புகழக்கூடிய, உங்களை பற்றி உயர்வாக பேசக்கூடிய மிக மிக நல்ல வாரம் இது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்கள் புகழ் பரவும். உங்களை பற்றிய ஒரு அபிப்பிராயம் மிக நல்ல முறையில் உயரும். உங்களுடைய சாதனைகள் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வாரம். ரொம்ப நல்ல முன்னேற்றம், நல்ல சூழ்நிலைகள். உங்களால் பலரும் பயனடையக்கூடிய அளவில் சில காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். தனவரவை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு வாக்கியம் சொல்லுவான், கற்றாருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு. அது போன்ற நிலைதான் ஏறக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழல். ஃபேமிலிலையும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சரி, மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மிக மிக நல்ல வாரம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத நல்ல நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படுகிறது. நட்பு அப்படிங்கிறது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனசுக்கு நிம்மதியை தருது. ஆனால் அவர்களால் நல்ல ஆதாயமும் உண்டாகும். அதுதான் அதில் வரக்கூடிய ஒரு டபுள் எஃபெக்ட்டு, பெனிஃபிஷியல் எஃபெக்ட்டு. அதே போல் சில இன்றியமையாத நல்ல செலவுகள் காத்திருக்கின்றன. அது எதற்காக? என்னுடைய பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணேன், என் பையனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பினேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சாதித்த ஒரு மன நிறைவை தரக்கூடிய, சுபமான செலவுகளை தரக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் இந்த வார மத்தியமத்தில் நடக்கும். இந்த வார இறுதியில் நீங்கள் உங்களுடைய கவலைகள், பிரச்சனைகள் எல்லாற்றையும் மறந்து ஒரு மாறுபட்ட மனிதராக காட்சியளிப்பீர்கள். நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை சொல்லுவாங்க, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் மை பேக்யார்ட் அப்படிம்பாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. இப்பொழுது இந்த க்ஷணத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல்களை தரக்கூடிய நல்ல வாரம் உங்களுக்கு. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணி அதை ரொம்ப அழகாக நம்ம செய்யணும். இதுக்கு முன்னால் யாரும் இப்படி யோசிச்சதில்லை, நான் தான் யோசிக்கிறேன், புதுமையாக சில காரியங்களை நிறைவேற்றப் போகிறேன் என்றெல்லாம் நினைத்து அதில் சில கால தாமதங்கள்லாம் ஏற்பட்டத நிலை மாறி நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு, நீண்ட நாள் எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த திருமண யோகம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு கல்லூரி, சிறப்பான ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், அவங்க வாழ்க்கையிலே மிக சிறப்பான திருப்பு முனைகளை கொண்ட ஒரு நல்ல வாரமாக இது அமையிறது. இந்த வாரத்தில் நீங்கள் எதையெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிக்கும். இந்த மிதாஸ் டச் அப்படிம்பாங்க,
தங்கத்தை, அதாவது தொட்டாலாம் தங்கமாக மாறும்னு, அது போன்ற சிறப்பான ஒரு நல்ல வாரம். குறிப்பாக முக்கியமான நபர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சரியான முறையில் நடக்கும். அதனால் நீங்கள் எந்த தரப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், எந்த தரப்பினராக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பினருக்கும் வெற்றியை தரக்கூடிய மிக மிக நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களை பற்றி மற்றவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் ரொம்ப பேச மாட்டார், ஆனால் காரியத்தில் காண்பிப்பார் அவர் யாருன்னு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏறத்தாழ அதுதான் உங்கள் நிலை. சாதிக்கக்கூடியவர். இப்போது காரிய வெற்றி, எடுத்த செயலில் வெற்றி வரும்போது வாய்ப்பேச்சு எதற்கு? சில நேரங்களில் செலக்டர்ஸ் எல்லாம் வந்து சில நல்ல பிளேயர்ஸை வந்து இது கடைசி மேட்ச்சு காலி அப்படிலாம் சொல்லும்போது ஹி ஆன்சர்டு வித் இஸ் பேட் அப்படிமோ, அது மாதிரி அவனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸில் அதை வெளில கொண்டு வருவானாம். அது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. செயல் வீரராக திகழ்வீர்கள். உங்களுடைய வெற்றி என்பதை மற்றவன் ஜீர்ணித்தாலும் சரி, ஜீர்ணிக்காட்டாலும் சரி, அது என்னமோ உறுதி. சில விஷயங்களை மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் சாதிக்கக்கூடிய வன்மை வெளிப்படும் உங்களிடமிருந்து. மிக சிறப்பான ஒரு காலம் அது. உங்களுடைய நேர்மைக்கும் கடின உழைப்பிற்கும் கிடைத்த ஒரு பரிசுன்னு கூட எடுத்துக்கலாம். அதே போல் இந்த வார இறுதியில் நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு, நல்ல தன விருத்தி எல்லாமே ஏற்படும். அப்போ இந்த வாரத்தை பற்றி என்னன்னு சொல்லலாம்? ஒரு பெரிய ஒரு காம்படிஷனில், ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வெற்றி வாகை சூடினால் எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய அற்புதமான வாரம். உங்கள் நிலை மாறுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் நிச்சயமாக பல மடங்கு உயரும். மிக மிக சிறப்பான வாரம், வெற்றிகரமான வாரம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டம், துரத்துது அவனை அப்படிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததும்மா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சா போகிறோம், அதற்கான விஷயங்கள்லாம் தன்னிச்சையாக நடக்கும். உங்களை பொறுத்தவரையில் நான் எதை சாதிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற நினைப்பு தான். அப்படிப்பட்ட அருமையான ஒரு காலகட்டம். சிறப்பான வெற்றிகள், குழந்தைகளால் சந்தோஷம். சில வயதானவர்களுக்கு பேர குழந்தைகளை சந்திக்கிற பாக்கியம், அந்த சந்தோஷம். சில பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஆதரவான உடல் ஆரோக்கியம், எல்லா விதத்துலேயும் நன்மை. எடுத்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை இந்த வார இறுதியில் பார்க்கலாம். இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பான வாரம். ஒன்று உங்களுடைய திறமை, இன்னொன்று அதிர்ஷ்டம், மூன்றாவது தெய்வ கடாட்சம். எல்லாமே உங்கள் பக்கம்தான், உங்கள் காட்டில் மழை. அப்படிப்பட்ட அருமையான முன்னேற்றமான நல்ல வாரமாக இருப்பதால் பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் சில சுணக்கம், சில தாமதங்கள், சிலதெல்லாம் நம்ம கையை மீறின விஷயமோ. எப்படின்னா, ஒரு இடத்துக்கு கிளம்புவீங்க, பார்த்தீங்கன்னா பெரிய மழை, எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்குது, டிராஃபிக் ஜாம் ஆகுது, நம்ம ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் சில சூழல்கள் இந்த வார தொடக்கத்தில் தென்படுகிறது. அதனால் எதை பிளான் பண்ணாலுமே பிளான் ஏ பிளான் பி ஓணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அதுக்கான ஒரு அடிக்குவேட் டைம் கொடுக்கணும். நான் ஒரு இடத்த 30 நிமிஷத்தில் போய் சேருவேன்னா நான் 1 மணி நேரம் முன்னாடியே கிளம்பணும். கொஞ்சம் முன்னாடி போய் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஒரு லிவரேஜ் இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய தடைகள் ஏற்படும் இந்த வார தொடக்கத்தில். ஆனால் இந்த வார மத்தியமம்
இந்த வார இறுதி அப்படின்னு சொல்கிறது ஓரளவுக்கு தேவலை, பரவாயில்ல, ஆனால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த வாரத்தை பொறுத்த வரையில் சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுகிறது. அப்போ குறிப்பாக இந்த மாதிரி ஸ்டாக்கு இதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் நல்ல உகந்த வாரமாக தென்படவில்லை. சற்று நிதானம் தேவை. உடனடியாக வர வேண்டிய தனவரவு சற்று கால தாமதமாகலாம். ஆனால் இந்த வாரத்தில் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும். அது என்னென்னா, எதிர்பாராத வரக்கூடிய ட்ராவல்ஸு. சில நேரங்களில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், சட்டுன்னு கிளம்பணும் இந்த வீக்கில் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடி உண்டாகும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையில் நீங்கள் மிக கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கையாள வேண்டும். அப்படி கையாளும்போது தான் சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய சறுக்கல்களை தவிர்க்கலாம். கவனம் தேவை. மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாரம், சிறப்பான வாரம். சில சுப நிகழ்வுகளெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டாகும். நீங்கள் ஒரு ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள்லாம் அவங்கள ப்ளீஸ் பண்ணுற அளவுக்கு காரிய சாதனைகள் நிகழ்த்துவீர்கள். திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக கைகூடும். வாழ்க்கையில் என்னெல்லாம் முக்கியமான மாற்றங்கள் தேவையோ அந்த மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலைகள் நிரம்பவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்கும். ஆனால் இந்த வார இறுதி எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரியாக ரிலாக்ஸ்டாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த வார கடைசியில் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமையிலேருந்து நம்ம என்ன தான் தலைகீழ நின்னாலும் நமக்கு எந்த ஒரு காரியமுமே சரியாக நடக்காது. அப்போ இந்த வாரம் கிட்டத்தட்ட தேர்ஸ்டே வரைக்கும் ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்கும். இந்த கடைசியில் ஃப்ரைடே, சாட்டர்டே இதெல்லாம் ரொம்ப தொல்லைகளாக இருக்கும். அதாவது தொல்லைகள் சில நேரங்களில் தொல்லை இருக்காது, ஆனால் நிகழ்வுகளும் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ இது போல் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் இந்த வாரம். ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நிறைய டெவலப்மெண்ட்ஸை காமிக்கிறதால முன்னேற்றமான வாரமாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லையுமாங்க. இந்த வாரம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சில போராட்டங்கள், ஆனால் அந்த போராட்டங்களில் வெற்றி அடைவதன் மூலமாக பெரிய சந்தோஷம் கிடைக்கும். எதுவுமே நமக்கு சுலபமாக கிடைச்சா அதோடைய வேல்யூ தெரியாது. ஆனால் இது எப்படி கிடைக்கிறதுனா, இது சுலபமாக கிடைக்க வேண்டியது கூட கொஞ்சம் போராடி கிடைக்கிறது. ஆனால் அதில் தான் சந்தோஷமே இருக்குமாங்க. அது போன்ற சந்தோஷத்தை தரும், வெற்றியை தரும். ஆனால் அது சுலபமாக இல்லை, அவ்வளோதான். ஆனால் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும், திறமை வெளிப்படும். உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணி சொட்டு கொடுத்த ஒன்றை முதுகில் நீயே தட்டி கொடுத்துக்கலாமாங்க. அந்த மாதிரி அவ்வளோ திறமையான ஒரு செயல்பாடு வெளிப்படக்கூடிய ஒரு காலம். ஆனால் சில பேருக்கு தொடர்ச்சியாக ஹெல்த்தில் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் வயசானவங்கள்லாம் கண்டிப்பாக அதற்கான ஒரு பாதுகாப்பு, அதற்கான ஒரு டாக்டரை பார்க்குறது, இதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக ஹார்ட் ட்ரபிள்ஸ் இருக்கிறவங்க அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ இந்த இருதய நோயாளிகள் அது சம்பந்தமான ஒரு டாக்டரையோ, இல்லை அந்த இடத்துல ஒரு பெயின் வருது, ஏன்னா வெளியிலே தெரியாது இருதய நோயெல்லாம் திடீர்னு வரும். அதனால் அதை நம்ம சுலபமாக எடுத்துகிட்டு முயற்சிகளெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதற்கான முயற்சிகளை அவசியம் எடுங்கள், அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையில் நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு வாரம். அதனால் இது ஒரு முன்னேற்றமான வாரமாக உங்களுக்கு அமையும். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், மனம் சுத்தமாக இருந்தால்
அதான் சொல்லுவான், மனம் செம்மையானால் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதும்மா. கிரகங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த தெய்வமே பண்ண முடியாதுலாம் சொல்லுவாங்க. ஸோ மனம் அது செம்மையானால் அப்படிம்பாங்க அது தமிழில். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு தன்மையை வெளிப்படும் உங்களிடம் இருந்து. அப்போது நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் வெளிப்படுவதால் எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. அப்போ பிரச்சனைகள் இருக்குது, அது என் பக்கத்தில் வராது. ஏன்னா அதற்கான ஒரு கவசங்களை நான் அணிந்து கொண்டு இருக்கிறேன். அப்படின்னா எப்படி? அந்த மாதிரி தன்மையை தான் வெளிப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான அந்த ஓப்பன் மைண்டட்னஸ்மாங்க, எல்லா விஷயத்தையும் நான் என் காதில் போடுறேன். எனக்கு வேண்டிய விஷயம், வேண்டாத விஷயம், ஆதரவானது, எதிர்ப்பானது, அப்போ தானே என்னுடைய உண்மை நிலை எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட உங்கள் ஆட்டிடியூடு அது மாதிரி இருக்கும். உங்களுடைய இன்டெலிஜென்ஸை பார்த்து எல்லாரும் வியந்து போவார்கள். அப்போ எவ்வளவு அறிவு மிக்கவர், திறமை மிக்கவர், எந்த ஒரு சார்புக்கும் எடுக்காமல் நடுவாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போன்ற ஒரு தன்மை வெளிப்படும் உங்களிடமிருந்து. ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். மற்றபடி உங்கள் நிலை அப்படியே மாற்றி போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், அது தொடங்கும் இடம் உங்கள் மனம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரமாக இது அமைகிறது உங்களுக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.